எஸ் ப்ரோ. ஓகே, சந்தோஷ் இருக்கீங்க. விஜய் இருக்கீங்களா? தினேஷ் இருக்கீங்களா? நந்தினி ஓகே இருக்கீங்க. யாரும் இருக்கீங்களா? இல்லைல்ல. ஓகே, விஷுவலைசேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ எனக்கு டேட்டா எடுக்கணும். ஸோ விஷுவலைசேஷனுக்கு கெட் டேட்டா நான் என்ன பண்ண போறேன், எடுக்க போறேன். ஃபைல் டேட்டா வருஷத்துக்கு முன்னாடி February 1 Monday, Jan 22 Friday. Okay, your mistake. Photo எடுத்துட்டா please use space. Only போட்டுட்டா அவ்வளவுதான். Software engineer 5.2 lakh. Okay. 5 லாம் போட்டுருக்கானா? full section ஆ? easy என்ன போடணும்? 16 to 22 சரி 16 to 23 ரெண்டல்ல நீ போடுறல ஒண்ணல்ல நெக்ஸ்ட் மட்டும் சொல்லு நீ கிளம்பிட்டேன் சத்தம் எனக்கு கேட்கணுமா ஏன்னா பாத்ரூம்ல வந்துட்டுல இது சவுண்ட் கேட்கணும் ஒரே சரிங்க. ஸோ டேட்டா நம்ம என்ன பண்ணுறோம், லோட் பண்ணுறோம். ஓகேவா? செக் பண்ணிட்டு குரூப்ல போடுறாங்க. செக் பண்ணிட்டு குரூப்ல போடுறாங்க. செக் பண்ணிட்டு குரூப்ல போடுறாங்கன்னா தெரியல பார்த்து போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான விஷுவலைசேஷன் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், ஒவ்வொன்றுக்கும் ரிலேட் ஆகும். ஓகேவா? ஓகே, இது ஒரு நார்மல் விஷுவலைசேஷன். இப்போ இந்த விஷுவலைசேஷன்ல சம்மேஷன் ஃபீல்டுக்கு நம்ம எடுக்கணும் அண்ட் நான் சம்மேஷன் ஃபீல்டுக்கு எடுக்கணும். அப்போ சம்மேஷன் ஃபீல்டாக இருந்தால் நியூமரிக் ஃபீல்ட்ஸ்லாம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு என்னவா கிரியேட் ஆகும், சம்மேஷனாக கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ நியூமரிக் நம்பர் டேட்டா டைப்பாக இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா டேட்டா டைப் எப்படி இருக்கும், நியூமரிக்காக இருக்கிறது எல்லாமே சம்மேஷன் கிரியேட் ஆகும். இங்கே பாருங்க, கமிஷன் பிசிடிக்கு வரும், டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு வரும், எம்ப்ளாய் ஐடிக்கு வரும், மேனேஜர் ஐடிக்கு வரும், சேலரிக்கான டேட்டா வரும். ஓகே, இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டா சம்மேஷன் வருதா? எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இப்போ சேலரிக்கு நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றேன். எனக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க.
டேட்டா ப்ராசஸ் ஆகுது, கொஞ்சம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் ஆகும். லோட் ஆகிருக்கா? லோட் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ட்ராகன் பண்ணாமல் எனக்கு எங்கே வந்து டேட்டா விழுகுது, எக்ஸ் ஆக்சிஸில் விழாமல் ஒய் ஆக்சிஸ்லாம் விழும். ஸோ நம்பர் ஃபீல்டு எது எதுலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ்லாம் பை டிஃபால்ட்டாக பாப்புலேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சம்மை நான் மாற்றணும்னு நினச்சா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், எனக்கு சம்மா வேணுமா அப்படிங்கிறத கொடுக்கும். இல்லை ஆவரேஜ் வேணுமா அப்படிங்கிறதுனா அது எனக்கு டேட்டாவை பாப்புலேட் பண்ணும். ஓகேங்களா? இல்லை எனக்கு இந்த டேட்டா வேணாம், இதை நான் ரிமூவ் பண்ணேன்னா ரிமூவ் பண்ணலாம், எத்தனை வேணாலும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுவே நான் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் நேம் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், எனக்கு எங்கே வருது அப்படின்னா எக்ஸசைஸில் போய் விழுகும். ஓகே, தீப்பெட்டி உள்ள இருக்கா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நேமை பொறுத்து என் டேட்டா வருதா? யார் இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் நேம் பொறுத்து ஒவ்வொருத்தவங்களோட சம்மா சேலரி எனக்கு வருதா? எஸ் ப்ரோ. ஓகே, இது நார்மலா இருக்குது. ஓகே, இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா, சாரி மூவ் பண்ணீங்கன்னா கர்சர் மூவ் பண்ற மாதிரி டேட்டாவும் வேல்யூஸ் மூவ் ஆகும். ஓகே ஓகே, இங்கேயே நீங்க கிளிக் பண்ணி இங்க விஷுவலைசேஷனை மாத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த விஷுவலைசேஷன் மாறும். கரெக்டா? ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிற டேட்டா இங்க இருந்து வருது, இங்க இருந்தா வருது. ஒரு கீ, அந்த கீ ஒரே நிமிஷம் இருங்க. ஒழுங்கா போய் பார்த்து கொண்டு போயிட்டு கீழே குறைங்க, அது வலுக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கீழே கழுவணும், பார்த்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கழுவுறீங்க, டெய்லி கழுவுறீங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்மெல் வருதுன்னு லேடிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க.
ஓகேவா? ஸோ இப்போ டேட்டாவை நம்ம விஷுவலைசேஷன் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை மாற்றினோம்னா நம்ம எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ளோ என்ன இருக்கோ அது நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? என்ன டேட்டா ஸ்பேஸ் நம்ம வச்சிருக்கோமோ அந்த டேட்டாக்கு ஏற்றாப்புல நம்ம டேட்டா ஸ்பேஸ் மாறிடும். இப்போ இது வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணும், ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே நான் விஷுவலைசேஷன் புதுசாக கிரியேட் பண்ணி இந்த விஷுவலைசேஷன் தான் நான் ஆட் பண்ணணும். இதில் நான் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன டேட்டா கொண்டு வைக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் என்ன டேட்டா கொண்டு வைக்கிறேன் அப்படிங்கிறது சொன்னோம். ஸோ இனிஷியலாக தான் நமக்கு அது தெரியாது. இப்போ நம்ம வச்சிட்டோம்னா நம்ம டேட்டா செட் மாறிடும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எப்பயுமே நமக்கு என்ன டேட்டா இருக்கணும், கேரக்டர் டேட்டா டைப் இருக்கணும். ஒய் ஆக்சிஸில் எப்பயுமே நம்மளோட நியூமெரிக் டேட்டா செட் இருக்கணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. ப்ரீவியஸா செலக்ட் பண்ணதோட ஓவர் ரைட் ஆகாம புதுசா ஒண்ணுதான் கிரியேட் ஆகுமா? ஆமா, புதுசா கிரியேட் ஆகும். இல்லைன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் டேட்டா என்ன வச்சிருக்கோமோ அதை நமக்கு டேட்டா ஷார்ட்டா மாத்திரும். ஓகே. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ இதுதான் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. இது இல்லாம நம்மளால இன்னொன்னு கிரியேட் பண்ண முடியும். இல்லையா? இதுல டேட்டாவை சேஞ்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். விச் இஸ் எனக்கு இந்த விஷுவலைசேஷன் இந்த கலர் வேணாம், வேற கலர் மாற்ற முடியும்னா மாற்றலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த விஷுவல் ஸ்டுடியோ இருக்கா, இந்த விஷுவல் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு இங்கே எக்ஸாக்ஸில் என்ன டேட்டா இருக்கு, அந்த டேட்டா எனக்கு என்ன வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். மாறுதா? இல்லை ஈவன் உங்களோட ஃபாண்ட் முதல் கொண்டு நான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இல்லை போல்டு வேணா, இட்டாலிக் வேணா, அண்டர்லைன் வேணா அப்படின்னு சொல்லலாம். ஃபாண்ட் சைஸை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு பேக்ரவுண்டோட கலர் உங்களுக்கு இப்படி இருக்கு, இது எனக்கு வேணாம்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இது வெறும் அந்த டேட்டா, இந்த லைனோட டேட்டா. ஓகேவா? இப்படி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஹைட் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகேவா? இதுல உங்களுக்கு டைட்டில் இருக்கு அப்படின்னா இந்த டைட்டில் இருக்கா, ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற டைட்டில் இருக்கு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற டைட்டில் வேணாம், மாற்றணும் அப்படின்னா அந்த டைட்டில் மாறிடும். மாறுதா? சைட்டிலுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம். ஓகே. இதனுடைய ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் பண்ண முடியும். ஓகேவா? டேட்டா செட்ஸோட ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணும்னா பண்ண முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதில் உங்களுக்கு என்ன கலர் ஃபார்மேட் வேணும், என்ன கலர் வேணும் அப்படின்னா உங்களை பாப்புலேட் பண்ண முடியும். இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா செட்டு எப்பயுமே லைட் கலர் கொடுத்து தான் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஏன்னா லைட் கலர் தான் நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். டார்க் கலர் இருந்தால் நமக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனுடைய லேயர்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். இது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் அந்த டைட்டில் வச்சு கொடுத்துருக்கோம். கரெக்டாக? இப்போ இதுவே ஒய் ஆக்சிஸா இருந்தா நம்மளோட டேட்டா செட்ஸ் இருக்கா, அந்த கலரோட டேட்டா செட்ஸை நம்ம மாற்ற முடியும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ இருக்கு, இந்த வேல்யூ வச்சு நான் டேட்டாபேஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ்க்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? இந்த கலர் மாறுதா? 60K 30K 10K அப்படிங்கிற டேட்டா செட்ஸ் நம்ம கலர் மாறும். மாறுதுங்களா? இந்த மாதிரியான டேட்டா செட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இதில் டைட்டில் இருக்கு, இந்த டைட்டில்னா சம் ஆஃப் சேலரி இருக்கா, அதுதான் நம்மளோட ரிப்போர்ட்டோட டைட்டில். அதை சேஞ்ச் பண்ணணும்னா பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து சம்மரைஸ் டேட்டா அப்படின்னு சொல்றேன். இங்கே டேட்டா செட் எனக்கு மாறிச்சா, சம்மரைஸ் டேட்டா அப்படிங்கிறது எனக்கு வரும். இதில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த ஃபாண்ட்டை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஃபார்மேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன ஃபார்மேட் வேணுங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஈவன் தோ இந்த கலர் செட்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் ஹரிசாண்டல் டேட்டா இருக்கு, விஷுவல் டேட்டா இருக்கு. ஓகேவா? இப்போ டாட்டடாக இருக்கிறது வேணுமா, சாலிடாக இருக்கிறது வேணுமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு சேஞ்சஸ் நடக்கும். ஓகே. ஈவன் நம்மளால டேபிள் ஃபார்மேட்டாக மாற்ற முடியும். ஸ்லைடரை ஜூம் பண்ணா அந்த ஸ்லைடர் ஜூமினேஷன் வருதா, ஆஃப் பண்ணா அந்த ஸ்லைடர் ஜூமினேஷன் போயிடும். காலம் லெவலில் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா காலம் லெவலுக்கு என்ன கேட்டகரிக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகேவா? ஒவ்வொரு வேல்யூ விச் இஸ் அந்த டேட்டாவில் இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் இருந்தால் அந்த ஸ்டீவனுக்கான ரெக்கார்டை நான் எடுக்கிறேன்.
ஐயோ இந்த ஸ்டீவனுக்கான ரெக்கார்டு மட்டும் நமக்கு அது விஷுவலைசேஷனாக கிரியேட் பண்ணி காட்டும். இப்போ மட்டும் மாதிரிக்கா இந்த மாதிரி டேட்டா செட்ஸ் நமக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் காலம் லெவலில் பண்ணக்கூடிய வேலை. ஓகேவா, கேட்டகரிஸில் எனக்கு எல்லாமே வேணும்னு சொல்லி சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இப்போ அதுக்கு பார்டர்ஸ் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னா பார்டர் எனேபிள் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொன்றுக்கும் பார்டர் என்ன வேணும், அந்த கலர் மேட்சேஷனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகே, இப்போ இந்த லேஅவுட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த விஷுவலைசேஷனுக்கு டேட்டா லேபிள் கொடுத்தோன்னே ஒவ்வொருத்தவங்களோட சேலரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது விஷுவலைசேஷன் காட்டுதான். ஸோ கே வேல்யூஸ் வந்துருதா, விச் இஸ் சம்மேஷன் வேல்யூஸ். இது எல்லாமே நமக்கு இங்கே பாப்புலேட் ஆகும். ஓகேவா, ஸோ இது நம்மளோட டேட்டா சைஸை இங்கேருந்து இருக்கிறது. ஓகேவா, ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம காலம் லெவலில் ஒவ்வொரு டேட்டா செட்ஸோட வேல்யூஸை நம்மளால என்ன பண்ண முடியும், வேல்யூஸை எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா, இது ஜென்ரலில் போய் பார்த்தீங்கன்னா டைட்டில் என்ன வேணும் இது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, எஃபெக்ட்ஸ் என்ன வேணுங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே நம்ம நார்மலாக பண்ணுறது. ஸோ இது விஷுவலைசேஷனில் சேஞ்சஸ் பண்ணுறது. ஓகேவா, பண்ணலாம், தாராளமாக எது வேணாலும் பண்ணலாம். ஓகேவா, இதுவும் விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணி நமக்கு என்ன வேணுங்கிறத கொடுத்தா நம்மளால பண்ண முடியும். ஓகேவா, ஹரிசாண்டல் என்ன வேணும், சாலிடாக வேணுமா அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸ்லைட் பார்டர் நமக்கு தேவையில்லை, பெரிய நம்ம ஒரு இது போடும். இப்போ நமக்கு லைன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சீரியல் லைன்ஸ் நம்மளால லைன்ஸ் எடுத்து பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ ஒவ்வொன்றுக்கு ஏற்றப்பல நம்மளோட டேட்டாசெட்ஸ் நமக்கு இங்கே இந்த மாதிரி பாப்புலேட் ஆகும். டேஷஸ் வேணுமா, டாட் டாட் வேணுமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகேவா, இந்த மாதிரி விஷயேஷன் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ இதில் எனக்கு இவ்வளோ பிக்சல் வேணாம், கம்மி பண்ணுங்க அப்படின்னா எனக்கு கம்மியாகும், அதிகப்படுதுன்னா கம்மியாகும், அதிகமாகும். ஓகேவா, ஸோ எப்படி வேணுங்கிறத நம்ம கொடுக்க முடியும். ஓகே, லீனியராக இருக்க வேணாம், இது ஸ்மூத்தாக இருக்கணும்னு நினச்சா நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும்னா நமக்கு அந்த லேயர் கட் மாதிரி நமக்கு பாப்புலேட் ஆகும். ஓகேவா, இதில் விஷுவலைசேஷன் கலர் வேணும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளால பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும் அங்கே இருக்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ இது ஒவ்வொரு இதுக்கும் நம்மளால விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறது, அவ்வளோதான். ஜஸ்ட் இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லா இதையுமே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஜாப் ஐடியா வச்சு நான் பாப்புலேட் பண்ணுறேன்னா தாராளமாக பாப்புலேட் பண்ண முடியும். ஓகேவா, இதே மாதிரி லாஸ்ட் டைம் வச்சு நான் டேட்டா எடுக்கிறேன்னா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பொறுத்து டேட்டா செட்ஸை எடுத்துகிட்டு வரும். இப்போ இது வேணாம், ஜாப் ஐடி நமக்கு ஐடி ப்ரோக்ராம் இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஐடி ப்ரோக்ராமுக்கு அடுத்தப்பில் நம்ம சேலரி எடுக்கலாம். Hey, come on. Hey, come on. இப்போ ஜாப் ஐடிக்கு ஏற்றப்ப சேலரி எடுக்கலாமா, காரணமாக எடுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ சேலரி வாங்குறாங்கிறது நமக்கு பாப்புலேட் பண்ணி காட்டும். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த டேட்டா எனக்கு சம்மரைசேஷன் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டாக எனக்கு எல்லா டேட்டாவுமே சம்மரைசேஷன் டேட்டா இருக்குது, இதில் ஆவரேஜ் வேணும்னா ஆவரேஜ் எடுக்கலாம், இல்லை கவுண்ட் வேணும்னா கவுண்ட் எடுக்கலாம், டிஸ்டிங்க் வேணும்னா கவுண்ட் டிஸ்டிங்க் எடுக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம், ஒரு ஃபோன் கால். ஹலோ, சாரி. ஸோ இந்த மாதிரி டேட்டா செட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், பாப்புலேட் பண்ண முடியும். ஓகேவா, அப்போது இந்த வேல்யூஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கும் சம்மரைசேஷன், ஒன்றுக்கு கவுண்ட் கொடுக்கலாம், ஒன்றுக்கு கவுண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், கவுண்ட் கொடுக்கலாம். இப்போ கவுண்ட்டுக்கும் கவுண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, இப்போது எப்படி இருக்கும்னா நம்ம எந்த வேல்யூஸ் வச்சு எடுத்துருக்கோமோ கவுண்ட்டுங்கிறது என்ன பண்ணுன்னா மொத்த கவுண்ட், மொத்தமாக எவ்வளோ கவுண்ட் இருக்குது நமக்கு ரெக்கார்டு ஏன் பார்த்தீங்கன்னா 108 ரெக்கார்டு இருக்குது அந்த கவுண்ட்.
இப்போ இந்த செலக்ட் பண்ணதுல டூப்ளிகேட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டிங்க்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 108. ஓகேவா? இப்போ இதுவே நான் ஃபர்ஸ்ட் நேம்ல கை வைக்கிறேன். இப்போ எனக்கு டோட்டல் கவுண்ட் எவ்வளோ? 108. ஆனால் டிஸ்டிங்க்ட் வேல்யூ என்ன? 91. விச் இஸ் நமக்கு அந்த காலம்ல இன்னொரு ஸ்டீவன் வந்து இங்க ரெக்கார்ட் இருக்கு. இதே மாதிரி ஸ்டீவன் இன்னொரு நேம் இருக்கலாமா? ஸ்டீவனுக்கான ரெக்கார்டு மட்டும் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா ஸ்டீவனுக்கான ரெக்கார்டு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 ரெக்கார்டு வரும். கரெக்டா? 128, 100. ஆனால் ஃபர்ஸ்ட் நேம் காலம் பொறுத்த வரைக்கும் அது என்னது? டூப்ளிகேட். கரெக்டா? அப்போ காலம் லெவலில் டூப்ளிகேட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிமூவ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷன். அப்போ கவுண்ட் அப்படிங்கிறது எனக்கு டோட்டல் கவுண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? டோட்டல் சேலரி எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இல்லை இந்த கவுண்டோட வேல்யூஸ் எனக்கு டிஸ்டிங்க்ட் வேணும் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் கவுண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு டேட்டா சேஞ்சஸ் நடக்கும். ஸோ கவுண்ட்டுக்கும் கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல நம்மளால செட் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் நார்மல் விஷுவலைசேஷன். ஓகே. இப்போ இதுக்கு எனக்கு சம் ஆஃப் டேட்டா மட்டும்தான் வேணும், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியல. ஓகே, நான் நியூ பேஜ் கிரியேட் பண்ணுறேன். சம் ஆஃப் பேஜ் நான் என்ன பண்ணுறேன்? கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுறதா கார்டு. கார்டுங்கிறத நான் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. செலக்ட் ஆர் ட்ராக் ஃபீல்ட்ஸ் டு பாப்புலேட் திஸ் விஷுவல். எனக்கு டேட்டா மட்டும் பாப்புலேட் பண்ணுதுன்னு சொல்ல போகிறோம் கார்டு. இப்போ நம்ம ஈவன் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணோம், கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் சரி ஒரே ஒரு அவுட்புட்டை மட்டும்தான் அது என்ன பண்ணும்? ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் ப்ரொவைட் பண்ணுங்க. அப்போ என்ன டேட்டாவில் அது ஸ்டோர் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் அவுட்புட்டில் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா இப்போ சம் ஆஃப் சேலரியை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ டோட்டல் சம் ஆஃப் சேலரி எனக்கு எவ்வளோ இருக்குங்கிறது காட்டுதா? இதில் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், இல்லை இதுக்கு மினிமம் சேலரி கண்டுபிடிக்கணும்னா மினிமம். ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் கொடுக்கும். கரெக்டாக? இதை தாண்டி மற்ற மாதிரி மற்ற இதுக்கெல்லாம் கொடுக்காது. இங்கெல்லாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலையும் கொடுத்துச்சு. கரெக்டாக? எல்லா டேட்டாவுக்கும் எல்லா இதுக்கும் கொடுக்குது. ஆனால் அது அப்படி கொடுக்காது. கார்டுங்கிறது எனக்கு ஒரே ஒரு அவுட்புட்டை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஒரே ஒரு சம்மேஷன் மட்டும்தான் அது ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் கார்டு. ஓகேவா? ஆனால் இந்த கார்டை பொறுத்து நம்மளால வேரியேஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? மீடியன்ஸ் கண்டுபிடிக்கணும், மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? கால்குலேஷன் வேல்யூஸ் நமக்கு கொடுக்குறோம். ஈவன் இந்த கால்குலேஷன் வேல்யூஸ் நம்ம கொடுத்தோமா இங்கே இந்த சம் ஆஃப் டேட்டானா வேணாம், சம்மரைஸ் டேட்டா வேணான்னு சொல்லி என்னால் கொடுக்க முடியும். கவுண்ட் ஆஃப் டேட்டா வேணான்னு சொல்லி என்னால் கொடுக்கவும் முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ இந்த காலம் லெவலில் எடுத்துறீங்க. ஓகேவா? இப்போ இந்த காலம் லெவல் எடுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாக்சிஷன் என்ன பண்ணுறேன்? ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ கஸ்டமைசேஷனில் என் காலம் லெவலில் ஒரே நிமிஷம். சம் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டேன். வரணுங்க, ஏன் வரல? ஆக்சுவலாக இந்த காலமில் நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சம்மரைஸ் டேட்டா இல்லாமல் நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன் இங்கே வரலன்னு தெரியல. ஒரு நிமிஷம் செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஆப்ஷன் வரும், விச் இஸ் அந்த ஆப்ஷன் பேர் என்ன அப்படின்னா ரிமூவ் த சம்மரைஸ் டேட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ டோன்ட் ஷோ த சம்மரைஸ் டேட்டான்னு வரும். அது இங்கே வரல. ஏன் வரலங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி டேட்டா செட்ஸ் நமக்கு வரும். இது சம்மரைசேஷன் வேணான்னு சொல்லி சேஞ்ச் பண்ண முடியும்.
யூஸ்வலாக வரும். இப்போ இங்கே ஏதோ பிரச்சனையாக இருக்குது, வரல. ஓகே, ரிவ்யூ பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் செக் பண்ணுங்கள், இங்கே டோன்ட் சம்மரைஸ் யுவர் டேட்டான்னு வரும், அது கொடுத்தாலே போதும். ஓகேவா? இது ஏன் வரலன்றது தெரியல, ஒரு நிமிஷம் சொல்லுங்க, செக் பண்ணி டேபிள் லெவலில் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே காட்டுதா டோன்ட் சம்மரைஸ் யுவர் டேட்டா வருதா? ஸோ இங்கே நம்மளால சம்மரைசேஷன் இல்லைன்னா என்டர் ஃபீல்டும் நமக்கு டேபிள் லெவலில் காப்பி ஆகும். இப்போ அந்த டேபிள்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்கிற எல்லாத்தையுமே காலம் லெவலாக ரோ லெவலில் எனக்கு மாற்றும். ஸோ ரோ அண்ட் காலம்ஸாக எனக்கு கன்வெர்ட் பண்ணும். அதுதான் இந்த டேட்டா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாப் ஐடி வச்சு எடுக்கிறோம். காலம் ஐடிஸ் கொடுத்தா எஸ்டி கிளர்க்கில் யார், இப்போ எம்ப்ளாயி கொடுத்தா அவங்க யார். இப்போ இந்த வேல்யூவை நான் சம்மரைஸ் பண்ணுறேன், எனக்கு மாறுதா வேல்யூஸ்? ஒவ்வொரு ஜாப்லையும் எவ்வளோ பேர் சம் ஆஃப் சேலரி, எவ்வளோ டோட்டல் சேலரி வாங்கியிருக்காங்க அண்ட் எவ்வளோ பேர் கவுண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுத்துருக்காங்கிறது தெரியுதா? புரியுதா? ஒவ்வொருத்தவங்களோட டேபிள் ரெக்கார்டையும் எடுக்கும் போது எனக்கு மொத்தமாக வந்துச்சு கரெக்டாக. இப்போ இந்த சம் ஆஃப் ரெக்கார்டு எடுக்காம நான் டோன்ட் சம்மரைஸ் கொடுக்குறேன், கவுண்ட் ஆஃப் ரெக்கார்டு எடுக்காம நான் டோன்ட் சம்மரைஸ் கொடுக்குறேன். இப்போ டேட்டா செட் எப்படி வருது? ஒவ்வொன்றும் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸும் நமக்கு டேட்டா பாப்புலேட் பண்ணுங்க. இது என்ன எனக்கு எப்படி இருக்கும், டேபிள் லெவலில் இருக்கும். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் எனக்கு அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? புரியுதுங்களா? ஈவன் நம்ம இங்கே கிளிக் பண்ணால் இது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் மாறும். நீங்கள் வேல்யூஸை செட் பண்ணீங்கன்னா இது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் மாறும். நேற்று நம்ம பார்த்தோமா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எப்படி மாறுதுன்னு? என்னடி வாங்குற எனக்கு? ஸோ இந்த மாதிரி விஷுவலைசேஷன் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு டேபிள் லெவலில் மாறும். இதில் நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் அந்த காலம் லெவல் கொடுத்தா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பை டிஃபால்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டேபிள் லெவலில் எடுத்துருக்கேன் கரெக்டாக. இப்போ இதில் நான் சம்மரைஸ் டேட்டா மாற்றினா நல்லா மாற்ற முடியும். சம் ஆஃப் டேட்டா எழுதுனா எனக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் டேட்டா பாப்புலேட் பண்ணும். ஓகேவா? சம் ஆஃப் சேலரி எனக்கு பாப்புலேட் ஆயிடும். அண்ட் தென் கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எனக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்காங்கிறத இருக்கணும்னா எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? இந்த கவுண்ட் வச்சு எனக்கு மேக்ஸிமைஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டேட்டாலாம் கவுண்ட் எடுத்துகிட்டு வந்து பாப்புலேட் பண்ணணும். புரியுதா?
அப்போ காலோட வேலை என்னங்கிறது பாருங்க. இப்போ கால் எடுத்து நான் கிரியேட் பண்றேன். கார்டு கிரியேட் பண்ணி காலோட சம்மேஷன் கொடுக்குறேன். மொத்த காலோட சம்மேஷன் எவ்வளோ? 8300. ஏன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்க வேலை என்ன? கால் நான் இங்கே வைக்கிறேன். இங்கே பாருங்க டேட்டா தெரியுதா? இந்த டேட்டாவுக்கும் இந்த டேட்டாவுக்கும் கன்சிடர் பண்ணி பாருங்க. விசுவலைசேஷன் மாறுதா? நான் ஒவ்வொரு டேட்டாவை செலக்ட் பண்ணும்போது மட்டும் அந்த வேல்யூஸ்க்கு ஏற்றாப்புல என்ன காலோட வேல்யூ இருக்குங்கிறத ரிட்டர்ன் பண்ணுதா? 24,000, 34K, 39.6K. ஓகேவா? ஒவ்வொரு டேட்டா செட்ஸை நான் இங்கே செலக்ட் பண்ணும்போது அதுக்கு ஏற்றாப்புல டேட்டா செட் எனக்கு மாறுதா? விச் இஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜாப் ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு டேட்டாவை பாப்புலேட் பண்ணுது. இது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? இது கிளியரா புரிஞ்சுதா? ஸோ கார்டு எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, மொத்த டேட்டாவை நான் சம்மரைஸ் டேட்டாவை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கார்டு யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமோட டேட்டாவே வேணும். ஒவ்வொரு தனித்தனி இண்டிவிஜுவல்லையும் எனக்கு கார்டோட வேல்யூ என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். இங்கே சம்மரைஸ் டேட்டா நான் யூஸ் பண்ணலை அப்படின்னா இப்போ நான் டேட்டாவை செலக்ட் பண்ண போறேன்னா எனக்கு இங்கே விசுவலைசேஷன் மாறுதா? கவுண்ட் மட்டும் நான் இங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லி சேஞ்ச் பண்ண முடியும். இல்லை இந்த கவுண்ட் எனக்கு வேணாம்னா நான் ரிமூவ் பண்ணலாம். இந்த கவுண்ட் வேணா எனக்கு இதோட டேட்டா சேலரி என்ன வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணால் தனித்தனியாக நான் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ணுறது கார்டு. இது வரைக்கும் கிளியரா இருக்கும். Yes, bro. ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ செட்ஸ்லாம் நம்ம எடுக்க போகிறோம். இந்த வேல்யூ செட்ஸ்க்கு இந்த மேட்ரிக்ஸோட வேலை என்ன, ஸ்லைசரோட வேலை என்ன, அண்ட் தென் இந்த கேபிஏனா என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா?
ஸோ ரிமைனிங் கிளாஸ் நம்ம நாளைக்கு கண்டிப்பாக. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.